வெல்கம் பேக் டு கிரியேட் கிளாசிக் வித் ஆர்த்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இன்ஸ்டண்ட்டாக எப்படி புளியோதரை செய்கிறதுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம். நம்ம ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புளி எடுத்துக்கிட்டு அதை பார்த்திங்கன்னா நான் நல்லா சுடு தண்ணியில் லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஊறினதுக்கப்புறம் கசடு இல்லாமல் அதை பியூரி மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு, இது எல்லாமே போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5-6 போல் வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி எண்ணெயிலேயே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் காரம் நல்லா இறங்கும். இந்த டைமிங்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதனால் இப்போ லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது. இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க வைக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த ரெசிபியோட மெயின் ஐட்டமே பார்த்திங்கன்னா வெந்தயம் தாங்க. நல்லா அந்த புளி சாதத்தோட வாசத்தை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு லைட்டாக இதை வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் பவுடர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான பவுடர் கிடைக்கும். பாருங்கள், நல்லா பவுடர் ஆயிடுச்சு. குறைன்னு இருக்கக்கூடாது. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தய பவுடர் நான் இந்த ரெசிப்பியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம முதல்ல இருந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியை விட இப்போ பாருங்கள் லைட்டாக பேஸ்டாட்ட ஆயிடுச்சு. நம்ம இதை இன்னொரு 5 மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சே நம்ம இதை கொதிக்க விடணும். கவர் பண்ணி வச்சிடணும், இல்லைனா ஃபுல்லாக சுற்றி அடிச்சிடும். அதனால் இந்த பேஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஆயில் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்மளோட பேஸ்ட் ரெடின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா பிரிஞ்சு சுத்தமாக ஆயில் எல்லாமே மேலே வந்துருச்சு. இப்போது நம்ம இதை நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இப்போது சாதத்தில் போட்டு வச்சுட்டு இதை நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சா கூட நமக்கு இது ஒன்றும் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸ்கூலுக்கு அந்த மாதிரியும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாதத்தை ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஸோ நான் முதல்லே லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி பெசரி ஆற வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக கிளறினீங்கன்னா எல்லாம் உடஞ்சிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டே சாதத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஒரு பெசரி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தேவையான பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டோன்னா புளிப்பு அதிகமாகிடும். ஸோ நம்ம தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இதுக்கு மற்ற எண்ணெயை விட நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே ஆயில் விட்டு நம்ம ஒயிட் ரைஸை கிளறி வச்சுருந்த முடி ஒன்றோட ஒன்று நமக்கு ஒட்டலை. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஒரு அவசரத்துக்கு வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கிளறி வச்சிட்டா இந்த ரைஸ் 2 டேஸ் ஆனாலும் எதுவும் ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.